Praise Lord. God is saying unto you, the Spirit of truth will guide you in all truth. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இங்க சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, சத்திய ஆவியானவர் நான் மேலே போவேன் அப்படின்னா இந்த உலகத்தில் நான் மனுஷனாக வந்திருக்கிறேன், என்னுடைய கடமைகளை கர்த்தர் எனக்கு பிதாவை எனக்கு கொடுத்ததான காரியங்களை நான் செய்து முடித்த பிறகு நான் பிதா கிட்ட திரும்பி போவேன், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை தந்தருளுவார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார்னு சொல்லிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த சத்திய ஆவியானவர் எப்படிப்பட்டவர், யாரு அப்படின்னா இந்த சத்திய ஆவியானவர் திருத்துவ தேவன்ல ஒருவராக இருக்கிறார். அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த திருத்துவ தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த திருத்துவ தேவனில் அவர் ஒரு 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 பர்சனாக இருக்கிறார். ஹீ இஸ் அ செப்பரேட் பர்சன். அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவர் யாருன்னா ஹீ இஸ் அ செப்பரேட் பர்சன். அப்போ சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், நாம் 3 கடவுளை ஆராதிக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, பிதாவுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சத்திய ஆவியான ஒருத்தர் இருக்கிறார், 3 பேரா அப்படின்னா இல்லை. திருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தனி ரெவலேஷன் ஆஃப் மைண்ட் நமக்கு வேணும். தேவனுடைய சிந்தைக்குள்ள, தேவனுடைய ஞானத்தில் நாம் இந்த திருத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த திருத்துவ தேவன் யாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். இவங்க 3 பேரும் 3 தனித்தனி பர்சன்ஸ். ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா கடவுளா இந்த உலகத்துல இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திற்கு மனிதர்களை படைத்து, எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கடவுளா இவர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வேற யாரும் கிடையாது. அவர் தான் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வந்தவர், பிதாவாகிய தேவன். அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவென்ற போன பிறகு சத்திய ஆவியாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராய் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி இந்த சத்திய ஆவியானவர் நம்ம இடத்துல வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் தான் ஒவ்வொரு முறை நம்மை சத்தியத்துக்கு நேராக நடத்தி நாம் சத்தியத்திலிருந்து விலகி போகும் பொழுது நம்முடைய காரியங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நம்மை விட்டு மாறி போகும் பொழுது நம்மை மறுபடியும் சத்தியத்துக்குள்ளாக நிலை நிறுத்தும்படியாக ஆவியின் அச்சாரமாய் இவர் இருக்கிறார், நம்முடைய ரட்சிப்புக்கு அச்சாரமாய் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. இந்த சத்திய ஆவியானவரை நீ எப்பொழுதும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே என்னை சத்தியத்தில் நடத்துங்க, இந்த சத்தியம்தான் ஒரு நாள் ஜெயிக்கும், இந்த சத்தியம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நிலைக்கும். எப்பொழுதும் உண்மை நிலைக்காது, சத்தியம் மட்டும்தான் நிலைக்கும். உண்மை என்பது உங்களுடைய இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். ஆனால் சத்தியம் என்பது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான நிலைமை, ஆண்டவர் வைத்திருக்கிறதான கோட்பாடுகள், ஆண்டவர் வைத்திருக்கிறதான சத்தியமான காரியங்கள். இந்த சத்தியத்தில் உங்களை நடக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கேளுங்க, சத்திய ஆவியானவரை. அவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். ஆமென்.